மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலே ஒரு வேற்றுமை உண்டு. மனிதனும் உண்ணுகின்றான், விலங்குகளும் உண்ணுகின்றன. மனிதனும் உறங்குகின்றான், விலங்குகளும் உறங்குகின்றன. மனிதனும் குழந்தையை பெறுகின்றான், விலங்குகளும் இனவிருத்தி செய்கின்றன. ஆனால் என்ன வேற்றுமை? மனிதனுக்கு சிரிக்க தெரியும், விலங்குகளுக்கு சிரிக்க தெரியாது. பாவம். மனைவி வீட்டுக்கு வந்தவனே இப்போ தான் வந்தியான்னு சிரிப்பான். பசு மாட்டை கண்டு காளை மாடு சிரிக்குமா? பசு மாடு இப்போ தான் வந்தியா? அந்த சிரிக்கிற தன்மை விலங்குகளுக்கு நிச்சயமாக கிடையாது. எவன் ஒருவன் நன்றாக வாய்விட்டு சிரிப்பானா அவனுக்கு நோய் நொடி வராது. நோயையும் துன்பத்தையும் உண்டாக்குவது கோபம், மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் உண்டாக்குவது சிரிப்பு. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார், அவரை பார்த்து நாம் ஏளனமாக சிரித்தால் அவர் நாணி அப்படியே போயிடுவார். அதுபோல நம்மிடத்தில் துன்பங்கள் வருகின்றன. அந்த துன்பங்களை கண்டு நாம் சிரிப்போமானால் அந்த துன்பங்கள் நாணி கோணி நம்ம விட்டு விலகிப்போம். அதைத்தான் திருவள்ளுவர் இடுக்கண் வருங்கால் நகுகன்னு. துன்பம் வர்றபோது சிரிச்சு மகிழ்ச்சியோடு இரு. காந்தி அடிகள் என்னுடைய வாழ்நாளிலே நகைச்சுவை என்ற ஒன்று இல்லையானால் நான் எப்போதே மாண்டிருப்பேன் என்று சொல்லுவேன். மனித வாழ்வுக்கு இன்றியமையாதது சிரிப்பு. அதை பெரியவர்கள் சிரிப்புன்னு சொல்ல, நகைச்சுவைன்னு சொன்னார். அது ஒரு சுவையாம். உண்ணுகின்ற உணவுக்கு சுவை ஊட்டுவது போல வாழ்க்கைக்கு சுவை ஊட்டுவது சிரிப்பு. மலர்ந்த முகமே வாழ்க்கைக்கு நன்மை. ஆகவே எல்லாரும் சந்தோஷமாக சிரித்த முகமாக. துன்பங்கள் வரும், அந்த துன்பத்தை கண்டு துவண்டு போகக்கூடாது. நகல் வல்லார் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும்போது பட்டந்து இருள் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எழுதியருளிய 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை குகஸ்ரீ வாரியார் பதிப்பகத்தார் வெளியிட்டுள்ளனர். அவற்றில் பெருவாரியான தலைப்புகளுக்கு 50% விலை குறைப்பு செய்திருக்கிறார்கள். அன்பர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0428457766 மற்றும் அலைபேசி எண் 9840855049. நன்றி.